ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்கோடைய ஆவரேஜ் லைஃப் டைம், அதாவது அந்த இன்ஜினோடைய ஆவரேஜ் லைஃப் டைம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 70,000 கிலோமீட்டர்லேருந்து 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பைக்கோட லைஃப் டைம் அப்படின்றது உண்டு. ஸோ ஒரு டயருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி ஒரு லைஃப் டைம்ன்றது இருக்குது. ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடும். 10,000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறமேட்டு அந்த 10,000 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் அந்த டயர் அந்த த்ரெட்ஸுன்றது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது தேஞ்சு போயிடும்ல. அதே மாதிரி தான் ஒரு இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே 70,000 கிலோமீட்டர்லேருந்து 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பைக்கோட இன்ஜின்றது ரன் பண்ணும். அதாவது அது வரைக்கும் அந்த பைக்கோடைய லைஃப்ன்றது கண்டிப்பான முறையில் வரும். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய ஒரு 5-6 தவறுகள்னால என்ன ஆகுது அப்படின்னா, 30,000 கிலோமீட்டர்லேயோ இல்லை ஒரு 50,000 கிலோமீட்டர்லேயோ இன்ஜின் வேலை அப்படின்றது வைக்கிது. ஸோ நம்ம காமனாக செய்யக்கூடிய ஒரு 6 தப்பு என்னென்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி கடைசியில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பெருசாக ஒன்றும் இல்லை, ஆயில் சேஞ்ச் தான். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நான் பண்ணக்கூடாத ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் வண்டி எடுக்கிறோம்ல, எடுத்த உடனே வண்டியை ஃபுல்லாக ரைஸ் பண்ணுறது. அதாவது நைட்டு 10 மணிக்கு வண்டியை நிப்பாட்டுறோம், காலையில் ஒரு 8 மணி போல் வண்டியை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்டி தோராயமாக 10 மணி நேரம் வரைக்கும் அந்த இன்ஜின்றது கோல்டாக இருக்கும். அந்த மாதிரி கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினை நீங்கள் சடனாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணி உடனே ரைஸ் பண்ணக்கூடாது. அந்த இன்ஜினில் இருக்குது பார்த்தீங்களா ஆயிலு, அது சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஐடிலில் விடணும். அதாவது ஒன்றும் இல்லை, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதான் ஐடிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 60 செகண்ட் வரைக்கும் ஐடியில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டிக்கு இந்த கோல்டு ஸ்டார்ட்னால் ஆகக்கூடிய அந்த இன்ஜின் வியர் அப்படின்றது நடக்காது. இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம வண்டி ஓட்டும் போது கியர் அதிகமாக போட்டிருப்போம், ஆனால் ஸ்பீட் ரொம்ப லோவாக இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த டிராஃபிக்கில் போகும்போது வண்டி டக்குன்னு தட்டும். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிளாங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கியர் தட்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் கிளாங்கிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய கிளச் பிளேட்டாக இருக்கட்டும் இல்லை கியராக இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அது பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகும். ஸோ கரெக்டான ஆர்பிஎம்மில் கரெக்டாக பைக்கை நம்ம ரைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் இந்த இன்ஜின் வியர் அப்படின்றத நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இது இன்ஜின் வியர் மட்டும் தடுக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. கிளச்சோட லைஃப் அதிகமாக வர்றதுக்கும் தப்பை நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாலே போதுமானது. மூணாவது ரொம்ப நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பான விஷயம், நம்ம வச்சுருக்கிறது ஒரு 100 cc வண்டியாக இருக்கும். ஆனால் அந்த வண்டியை எடுத்துகிட்டு லாங் ட்ராவல் போகிறது. இப்போ லாங் ட்ராவல் போகிறது அப்படின்னா ப்ரோ என்ன ஒரு 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போகிறது லாங் ட்ராவலான்னு கேட்டிங்க அப்படின்னா, 20 கிலோமீட்டரோ 50 கிலோமீட்டரோ அது பிரச்சனை கிடையாது. அந்த லாங் ட்ராவல் போகிறப்ப ஒரு 100 cc வண்டின்றது கம்யூட்டர் பைக்னால் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்காக தயாரிக்கப்பட்ட வண்டி. நீங்கள் லாங் ட்ராவல் போகும்போது ஹைவேல போவீங்க. ஹைவேல போகும்போது நீங்கள் 60லேயும் 70லேயும் க்ரூஸ் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 80லேருந்து 90 வரைக்கும் க்ரூஸ் பண்ணுறது ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் க்ரூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 கிலோமீட்டரோ இல்லை ஒரு 50 கிலோமீட்டர் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஜினுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது. ஆனால் அந்த வண்டிக்கு நீங்கள் 80 வரைக்கும் நீங்கள் அதை ஃபுல்லாக ரைஸ் பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியோடைய ரெட் லைன், அதாவது மேக்ஸிமம் ஆர்பிஎம் என்னவோ அது டச் ஆகி வண்டி ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி ரன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜின்றது சீக்கிரமே தேய்மானம் அடையும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வண்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலோட குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப சீக்கிரமே டிகிரேட் ஆகிடும். அதனால் வண்டியை எப்பயுமே இப்போது ஹைவேக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 200 சிசியோ இல்லை 250 சிசி வண்டியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஆர்பிஎம்ன்றது ரெட் லைன் ஆகாமல் இருக்கும். இல்லை ப்ரோ நான் ஒரு 20 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன், ரெட் லைன் ஆகாமல் தான் ஓட்டுவேன் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நாலாவதாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்ஜின் பிரேக்கிங். இப்போ நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்போம், இப்போ சடனாக பிரேக் அடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பல பேர் 90% மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு பின் பிரேக்கையும் முன் பிரேக்கையும் அடிப்பாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இன்ஜின் பிரேக்கிங்கிறத அப்ளை பண்ணுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, வண்டி நல்லா ஸ்பீடில் போய்ட்டு இருக்கும்போது கியரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்காமல் சடனாக குறைக்கிறோம்ல, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த வண்டியோடைய இன்ஜினுக்கான அந்த பவரும் பின்னாடி இருக்கக்கூடிய டயர் இருக்குல்ல, அந்த பவரும் ஓவராலாக மேட்ச் ஆகாது. அதாவது இப்போ ரெஃப் மேட்சிங்னு சொல்லுவாங்க. அது நடக்காதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த செயினுக்கு, அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு, கிளச்சுக்கு, உள்ள இருக்கக்கூடிய மோட்டர்ன்ட்டு எல்லாத்துக்குமே பாதிப்புன்றது ஏற்படும். எப்பவுமே இன்ஜின் பிரேக்கிங்கிறது பண்ணுறீங்க அப்படின்னா ரெவ் மேட்ச் பண்ணி தான் இன்ஜின் பிரேக்கிங்கிறது பண்ணணும். இப்போ 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா கிளச்சை பிடிச்சிட்டே வண்டி ஓட்டுறது. ஒரு சில பேர் வண்டி ஓட்டுவாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளச்சை லைட்டாக பிடிச்ச மாதிரியே வண்டி ஓட்டுவாங்க. ஸோ அது
நம்ம ஹைவேல வந்து வண்டி ஓட்டும் போது அந்த தப்பு வந்து பண்ண மாட்டோம். நம்ம சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் வந்து வண்டி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளச்சை பிடிச்சிட்டே ஓட்டுறது. இந்த கிளச்சையுமே ஃபுல்லாக பிடிச்சோ இல்லை ஃபுல்லாக வந்து விட்டோ ஓட்ட மாட்டோம். ஹாஃப் கிளச் லைட்டாக பிடிச்சி ஓட்டுவோம்ல. அதனால என்ன ஆகும் அப்படின்னா கிளச் பிளேட் வந்து ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சிடும். உள்ள இருக்கக்கூடிய நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து இதனால் டேமேஜ் ஆகும். இந்த கிளச்சை பிடிச்சி ஓட்டுறோம்ல, இது வந்து நம்மள நிறையா பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு. அடுத்து 6வது பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து முக்கியமாக அந்த யங்ஸ்டர் இருக்காங்களே அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா பைக்கை நல்லா திருவிக்கிற வேண்டியது. அந்த ஆர்பிஎம் வந்து நல்லா ஏறினதுக்கு அப்புறமேட்டு சடனாக கிளச்சை விடுறது. சடனாக கிளச்சை விட என்ன ஆகும் அப்படின்னா வண்டி அப்படியே டக்குன்னு பூஸ்ட்டை இழுத்துக்கிட்டு போகும்ல, அதில் ஒரு கிரேஸ் அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் தான் இருக்கிறது. தப்புன்றதை நான் சொல்ல வரல. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு செயினுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹப்பில் இருக்கக்கூடிய எல்லா அந்த மோட்டர்லேருந்து இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பாதிப்புன்றது வந்து உருவாகும். இப்போ நான் சொன்னேன்ல போனஸ் பாயிண்ட்டு, வண்டிக்கு கரெக்டான ஆயில் சேஞ்ச் பண்ணுறது. இந்த ஆயில் சேஞ்சுன்றது வந்து நம்ம எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து நார்மலாக ஒரு பைக் எடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த வண்டிக்கு வந்து பெட்ரோல் எப்படி போடுறோமோ அதே மாதிரி வண்டிக்கு ஆயில் சேஞ்சுன்றது வந்து பண்ணி ஆகணும். இப்போ இந்த ஆயில் சேஞ்சை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. இந்த ஆயிலில் வந்து எக்கச்சக்கமான கிரேட் இருக்குது, எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்குது, எக்கச்சக்கமான குவாலிட்டியில் வந்து ஆயில்ன்றது இருக்குது. இது போக ஒரு சில இன்ஜின் ஆயில் வந்து 2000 கிலோமீட்டருக்கு தூரம் மாற்றணும். ஒரு சில இன்ஜின் ஆயில் அந்த குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 10,000 கிலோமீட்டருக்கு தூரம் மாற்றினா போதும் அப்படின்ற மாதிரியும் அந்த பைக்கை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனியே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்டான அப்ரோச் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தனியாக இதுக்காக ஒரு வீடியோ அப்படின்றத நான் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.